ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு கேரளா ஸ்டைல் ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் வச்சு ஒரு கிரேவி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க. வரமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. துருவின தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சிம்லேயே வச்சு கலந்தீங்க அப்படின்னா தேங்காயோட நிறம் மாறாமல் இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை அப்படியே இன்னொரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டாட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்து வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தா பலாக்கொட்டையை சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு உரப்பு எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இந்த கிரேவி சூடான சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாய்.